வீடியோவை பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 5 டிஃப்ரெண்ட்டான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். வீடியோவில் உங்களுக்கு சம்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணி பாருங்க. அதற்கப்புறம் அதை ப்ளே பண்ணி அதற்கான எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத பாருங்க. இதோ உங்களுக்கான முதல் சம். On sum of money, the simple interest for 2 years is 660, while the compound interest is 696.30. The rate of interest being the same in both the cases. The rate of interest is what? Find the rate of interest. Simple interest, compound interest. Sum என்ன சொல்லிருக்காங்க? Sum எனக்கு தெரியல. ஓகே. இயர் என்ன தந்திருக்காங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம். ரெண்டுலயுமே காமன் தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு சேம் தான். இயர் வந்து எனக்கு ஓகே. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கிடைக்குமா? 660. இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 660. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு 696.30. 696.30. ஓகே. ஸோ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பாருங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ட்ரீ டயக்ராம் என்ன? இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ட்ரீ டயக்ராம். ஸோ இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், 2 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த டோட்டல் வேல்யூ ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து உங்களுக்கு டோட்டல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஸோ இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ நல்லா பாருங்க, எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு வரும்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் 660 வருமா? ஸோ அப்புறம் ரெண்டுமே வந்து ஒரே சேம் அமௌண்டா தான் இருக்கும். ஓகே, கரெக்டா? அப்ப இங்க எனக்கு 330, இங்கேயும் 330. கரெக்டா? 330 330. ஸோ இதனுடைய டிஃபரன்ஸ் பாருங்க, இதனுடைய டிஃபரன்ஸ் வந்து எனக்கு 36.30. கரெக்டா? 36.30. ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்துட்டீங்கன்னா 36.30 அப்படிங்கிறது 330யோட சம் பர்சன்டேஜ் அமௌண்ட் தானே. ஸோ அந்த பர்சன்டேஜ் அமௌண்ட் தான் வந்து பர்சன்டேஜ் வேல்யூ தான் வந்து நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே ஓகே. அப்போ வந்து எனக்கு 330ல எனக்கு 36.30 என்ன பர்சன்டேஜோ அதுதான் எனக்கு எக்ஸ் வேல்யூ. கரெக்டா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 11%. ஸோ எக்ஸ் வேல்யூ என்ன? எனக்கு 11%. Okay. So next is the difference between the compound interest and simple interest on sum for 2 years at 8% is 768. Find the value of sum. Okay. So கிட்டத்தட்ட போன சம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து இந்த சம்மும் இருக்கு. நல்லா பாருங்க. Simple interest and compound interest. Simple interest, compound interest. Sum நமக்கு தெரியாது. Sum x ன்னு வெச்சுக்கீங்களேன். இயர் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறமா ரேட் 8%. 8%. ஸோ இதற்கா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து எனக்கு 768. 768 அப்படிங்கிற அமௌண்ட் தான் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்ல வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லயும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லயும் கிடைக்கிற டிஃபரன்ஸ் வந்து 768. ஓகே. ஸோ அப்போ எனக்கு 2 வருஷத்துக்கான அதே ட்ரீ டயக்ராம் போட்டோம் அப்படின்னா எனக்கு 768. இங்க வந்து 768 வருமா? ஏன்னா வந்து நமக்கு இதுதான் வந்து சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுக்கான டிஃபரன்ஸ் வேல்யூ. ஓகே. ஸோ இது வந்து எனக்கு 8%. இது வந்து 8% வேல்யூவா? ஸோ எதனோட 8% வேல்யூ அப்படின்னா இதோட 8% வேல்யூ தான் எனக்கு வந்து 768. ஓகே. இங்க ஒரு அமௌண்ட் வருது, இது வந்து நான் ஏன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஏ. ஸோ இதனுடைய 8% வேல்யூ தான் வந்து எனக்கு 768. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிரின்சிபல் எக்ஸோட 8% வேல்யூ. கரெக்டா? எக்ஸோட 8% வேல்யூ. ஸோ அப்போ 768 எனக்கு 8%.
எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் என்ன அமௌண்ட் வருதோ அது வந்து எனக்கு 100 பண்ணேன் அப்படின்னா அது இந்த அமௌண்ட் ஏ. ஓகே, ஸோ அடுத்தது வந்து இந்த அமௌண்ட் வந்து எனக்கு 8%, எனக்கு பிரின்சிபல் வந்து 100%. ஸோ அப்போ எனக்கு இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ இது என்னவோ நமக்கு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ நல்லா பாருங்க, இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 64ஆல 768 அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 12 1 2 3 4 1 2 3 4 1,20,000 1,20,000 அப்படிங்கிறது தான் இதனுடைய பிரின்சிபல் அமௌண்ட். ஓகேங்களா, இனிஷியலா நம்ம இன்வெஸ்ட் பண்ற பிரின்சிபல் அமௌண்ட் 1,20,000. ஓகே, ஸோ உங்களுக்கான நெக்ஸ்ட் sum of 12,000 deposited at compound interest becomes double after 5 years. After 20 years it will become what dash. Okay, compound interestல 12,000 இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு 2 வருஷத்துக்கு அப்புறமா 5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு டபுள் ஆகலாம். ஓகே, 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இனிஷியலா கொடுத்துருக்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா, பிரின்சிபல் வேல்யூ என்ன எனக்கு 12,000 கரெக்டா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தந்திருக்காங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தரல, இயர் தந்திருக்காங்க. ஓகே, இயர் வந்து எனக்கு 5 இயர்ஸ்ல எனக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து எனக்கு வந்து 24,000 ஆகுமா. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு வந்து டபுள் ஆகும் அப்படின்னால எனக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து 24,000. ஓகே, ஸோ அதே வேல்யூ வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அதே வேல்யூ 20 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டாக இருக்கும்? ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம கேட்குறாங்க. டோட்டல் அமௌண்ட் ஆஃப்டர் 20 இயர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி போடலாம்? ஸோ ஃபார்முலா மெத்தடில் வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாகும். ஸோ ஃபார்முலா மெத்தட், அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் 1 + 100 ஆர் பவர் என்ன. ஸோ இதுதான அமௌண்ட்டோட ஃபார்முலா. ஓகே, அமௌண்ட்டோட ஃபார்முலா. ஓகே, ஸோ நான் மேலே எழுதிடுறேன். R ஓகே, இப்போ எனக்கு பிரின்சிபல் எவ்வளோ? 12,000 1 + R/100 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு வேல்யூ என்னவாகுது? 24,000. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? 2. ஓகே, ஸோ இப்போ நல்லா பாருங்க, எனக்கு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆகக்கூடிய வேல்யூ வந்து 2. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆகக்கூடிய வேல்யூ வந்து 2 தான், சரிங்களா? அது ஒரு யூனிட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கங்க, அது ஒரு 2. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஃபைனலாக கிடைச்சிருக்கிற வேல்யூ என்ன அப்படின்னா 1 + R/100 பவர் 5 which is equal to 2. கரெக்டா? ஓகே, ஸோ இப்போ எனக்கு நான் 20 இயர்ஸுக்கு நான் ஃபார்முலா எப்படி எழுதுவேன்? பிரின்சிபல் 1 + R/100 பவர் 20 அமௌண்ட். ஸோ அமௌண்ட் எனக்கு தெரியாது, கரெக்டா? அமௌண்ட் எனக்கு தெரியாது. ஸோ இப்போ பாருங்க, டோட்டல் அமௌண்ட் என்ன, சாரி பிரின்சிபல் என்ன, எனக்கு 12,000. ஸோ நல்லா பாருங்க, 1 + R/100 பவர் 20 இருக்கா? 20 இருக்கா? 1 + R/100 பவர் 5 ஹோல் பவர் 4. ஸோ இப்படி எழுதலாம்ல? இப்படி எழுதுனா உங்களுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 20 வரும். 1 + R/100 பவர் 20 வரும். ஸோ அதான் வந்து நான் வந்து பவர் 5 ஹோல் பவர் 4 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு இந்த வேல்யூ வந்து எனக்கு 2 தெரிஞ்சிருமா? ஓகே, ஸோ அதை நான் டைரக்டா வந்து நான் இங்க அப்ளை பண்ண போறேன். 2 பவர் 4. ஓகே, 2 பவர்
4. Okay. Okay. ஓகே, நல்லா பாருங்க. 2 பவர் 4 அப்படிங்கிறது எனக்கு 16. ஓகே, 16 இன்டு 12,000 எனக்கு அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட். ஓகே, டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது எனக்கு 16 இன்டு 12,000. இந்த 12 16 எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 14 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயரா, எனக்கு 14 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் 168, சாரி 196 மைனஸ் 4 அப்படின்னா எனக்கு 192, மிச்சம் இருக்கிற 3 0, 1,92,000, 1,92,000 அப்படிங்கிறது எனக்கு இந்த டோட்டல் அமௌண்ட்டா கிடைக்கிற வேல்யூ. ஓகேங்களா, 20 இயர்ஸுக்கு அப்புறம். ஓகே, ஸோ உங்களுக்கான நெக்ஸ்ட் சம் ஆஃப் மணி இன்வெஸ்டட் அட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டு 4624 in 2 years and 24913 in 3 years. The sum of money is what? Find the sum of money. என்ன கேட்டிருக்காங்க, பிரின்சிபல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன வரணும் அப்படின்னா x 2 இயர்ஸுக்கு அப்புறமா 2 இயர்ஸுக்கு அப்புறம் எனக்கு அமௌண்ட் என்ன வருது அப்படின்னா 4624. ஓகே, ஸோ எனக்கு 3 இயர்ஸுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா 1 இயர் அமௌண்ட் அப்படிங்கிறது எனக்கு 4913. ஓகே, 4913. ஸோ இந்த 1 இயர் கேப்ல எனக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது, ஸோ இதையும் இதற்கான டிஃபரன்ஸ் தான் வந்து எனக்கு 1 இயர்ல வரக்கூடிய அமௌண்ட். எவ்வளோ? 11 அப்படின்னா 311, 289 அப்படிங்கிறது எனக்கு செகண்ட் இயர்ல இருந்து தேர்ட் இயர் எண்ட்ல வந்து எனக்கு கிடைக்கிற என்னது இன்ட்ரெஸ்ட் வேல்யூவா. ஸோ இப்போ எனக்கு 100 எனக்கு இனிஷியலா நான் பிரின்சிபல் வச்சிருக்கேன். இப்போ 10% அப்படின்னு போட்டுக்கோங்களேன். 110% எனக்கு செகண்ட் இயர்ல 110 இருக்கும். அந்த 110ஓட அடுத்த 10% தான் வந்து நமக்கு டோட்டல் அமௌண்டா ஒரு வேல்யூ வரும். ஓகேங்களா, ஸோ அந்த வேல்யூ இப்போ என்ன உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 121. ஓகேங்களா, எனக்கு இந்த செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் எனக்கு கிடைக்கிற டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 11%. ஸோ இப்படி தான் சொல்லலாம், 11 அப்படிங்கிறது வந்து சொல்லலாம். ஸோ அப்படிதான் வந்து நம்ம இந்த சம்லையும் வந்து நம்ம பார்க்க போறோம். 13. ஓகே, ஸோ எனக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் 4624, அதுக்கப்புறம் எனக்கு 1 இயர்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 289. அப்போ 289 into 100, 4624ஓட 289 அமௌண்ட் அப்படின்னா அதனுடைய வேல்யூ, அதாவது இந்த வேல்யூல 289 எவ்வளவோ அதுதான் எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, எவ்வளோ வரும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? நமக்கு 6.25 அப்படிங்கிற வேல்யூ வரும். ஓகேங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 6.25 அப்படின்னு வேல்யூ வரும். ஆர் 6.25 எப்படி எழுதலாம்? 1/16 அப்படின்னு எழுதலாமா? 1/16 அப்படின்னு எழுதலாம். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி சம் ஃபைண்ட் பண்றதுக்கான எனக்கு ஃபார்முலா என்ன? x 1 plus r by 100 by பவர் எனக்கு 2 இயர்ஸுக்கு அப்புறம் எனக்கு வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 4624. கரெக்ட் தானே? இதே ஃபார்முலா தானே? இது எனக்கு டோட்டல் அமௌண்ட் 2 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கிற டோட்டல் அமௌண்ட். 2 இயர்ஸ் எனக்கு சம் எனக்கு தெரியாது. ஓகே, எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ எனக்கு 100. ஓகே, இல்லைங்க. ஸோ இந்த வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம்? 16/17 எழுதலாமா? இன்டூ 17
16 என்ன அப்படின்னா எனக்கு இந்த பிரின்சிபலோட ஃபர்ஸ்ட் இயர் பிரின்சிபல் பிளஸ் வந்து டோட்டல் அமௌண்ட் பிரின்சிபல் டோட்டல் அமௌண்ட் ஏன்னா 16ல வந்து 1 அப்படிங்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனதுனால எனக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து 16 பிளஸ் 1 எனக்கு 17 வந்து டோட்டல் அமௌண்ட் ஓகே அது எவ்வளோனா 4624 கரெக்டா 4624 ஓகே ஸோ ஓகே இதை வந்து நீங்க 289 256 46 4624 into x பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு x வேல்யூ அப்படிங்கிறது வந்துடும் நமக்கு ஃபைனலா x வேல்யூ அப்படிங்கிறது எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் சரி ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணுவோம் 289 அப்படின்னா எனக்கு சிக்ஸ்டீன் வருமா 16 கேன்சல் பண்ணீங்கன்னா 16 வரும் எனக்கு எக்ஸ் வேல்யூ 256 into 16 எதுவோ எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் ஓகே இது நீங்கள் எப்படி பண்ணலாம் டிவைட் பை 4 into 4 அப்போ 64 into 64 எனக்கு 4069 அப்படிங்கிறது எனக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய பிரின்சிபல் அமௌண்ட் ஓகேங்களா ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் சம் டிவைட் 8840 between A and B so that the amount received by A at the end of the 8 years may be equal to the amount received by B at the end of the 10 years. The compound interest being 10% per annum. Find the amount that AB invested in as principal. Okay. So என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் இருக்காமா 8840 கரெக்டா 8840 அமௌண்ட் வந்து இனிஷியலா இருக்கு ஏபி ரெண்டு பேருக்கும் பிரிக்கிறாங்க ஸோ அப்போ சம் அமௌண்ட் அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு வரும் ஓகே ஸோ 8 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு 8 வருஷம் அப்படிங்கறத இன்வெஸ்ட் பண்றாங்க யாரு ஏ பி வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்றாங்க இயர் ஓகே இது பிரின்சிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% ரெண்டு பேருமே வந்து 10% ஓகே ரெண்டு பேர்த்தோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து ஈக்குவலா தான் இருக்குமா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு அமௌண்டா அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் ரிசீவ் ஆகிற டோட்டல் அமௌண்ட் வந்து ரெண்டு பேர்த்துமே வந்து சேம் தான் ஒரே அமௌண்ட் தான் ஈக்குவலா தான் இருக்குமா ஓகே ஸோ என்ன நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பிரின்சிபிள் ஏபியோட பிரின்சிபிள் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கரெக்டா பிரின்சிபிள் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ நான் இனிஷியலா 8840ல A வந்து எனக்கு 8840 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ B எனக்கு என்ன ஸோ மிச்சம் வந்து எனக்கு எக்ஸ் அதுதான் வந்து B வந்து இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் ஓகே இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் ஓகே சரி இப்போ இதோட ஃபார்முலா என்ன நம்ம எப்படி போடலாம் அமௌண்டோட ஃபார்முலா என்ன பிரின்சிபல் 1 பிளஸ் ஆர் பை 100 n அமௌண்டா ஓகே ஸோ இதே தான் வந்து நம்ம ரெண்டு இதுக்கும் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் அப்படிங்கிறது கிடைச்சிடும் 8840 மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது என்னோட பிரின்சிபல் பிளஸ் 1 பிளஸ் எனக்கு 10% அப்படின்னா எனக்கு நான் டைரக்டா எழுதிக்கிறேன் x ஸோ இதுதான் ஏவோட ரிசீவ் ஆகிற டோட்டல் அமௌண்ட் ஓகே
ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா கேன்சல் ஆகுமா, ஒட்டு மொத்தமாக கேன்சல் ஆகும். இது வந்து 2 இருக்கும் கரெக்டாக. ஸோ இதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணலாம், 10ஆல் கேன்சல் பண்ணலாம். ஸோ எனக்கு ரைட் சைடு என்ன இருக்கும் அப்படின்னா 11x by 10. ஓகே, எனக்கு 10 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் கரெக்டா. ஓகே, ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு 8840 மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிற அமௌண்ட் இருக்கும், வேல்யூ இருக்கும். ஓகே, ஸோ இதை பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடு 121x by 100 கரெக்டா. ஓகே, இது இந்த x அப்படிங்கிறது உங்களுக்கு ரைட் சைடு போகும்போது பிளஸ் எக்ஸ் ஆகும். ஓகே, பிளஸ் எக்ஸ் ஆகும். எனக்கு 8840. ஓகே, அப்போ நீங்க டினாமினேட்டர் ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பிளஸ் 100x by 100 கரெக்டா. அப்போ எனக்கு 221x 8840 by 100 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 40 வரும். ஓகே, அப்போ எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது எனக்கு 400. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு 400. அப்போ எக்ஸ் வந்து 400 அப்படின்னா எனக்கு இது கூட 400 மைனஸ் பண்ண அப்படின்னா ஏவோட பிரின்சிபல் கிடைச்சிடும். எனக்கு ஏவோட இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணுற பிரின்சிபல் வேல்யூ என்ன, 4840. பி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் அப்படின்னா நமக்கு 400. ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த சம்முடைய ஆன்சர் வந்து 4840 and 4000. ஓகே, ஸோ அவ்வளோதான்.